ஆரம்பிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லிலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவனுடைய புனிதமிக்க மாதமாகிய ரமதானுடைய மாதத்தை நிறைவு செய்தவர்களாக முஸ்லிம் சமூகத்தின் மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் அவன் வழங்கி இருக்கின்ற 2 பெருநாட்களில் ஒன்றாகிய இந்த நோன்பு பெருநாள் எனும் ஈதுல் ஃபித்ரை அடைந்து தொழுகையை முடித்தவர்களாக மார்க்க விஷயத்தை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சமயத்திலே பெருநாளை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய கருத்து, மனிதர்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது என்றால், அல்லாஹ் இந்த பெருநாளை நமக்கு வழங்கி இருக்கிறானே, தரமானதை உண்ண வேண்டும், தரமானதை உடுத்த வேண்டும், அலங்காரமாய் இருக்க வேண்டும், கொண்டாட்டத்திலே நம்முடைய அந்த நாளை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் மக்களிலே உள்ள அதிகமானவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இந்த பெருநாளுடைய ஒரு அங்கமாக நீங்கள் புத்தாடையை உடுத்திக் கொள்ளலாம், மகிழ்ச்சியாக உங்களுடைய நிலைகளை அமைத்துக் கொள்ளலாம், ஆடை அலங்காரத்தோடு உங்களுடைய அந்த அம்சங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் இந்த பெருநாளுடைய ஒரு சின்ன அங்கம் மட்டும்தான். இதைவிட முக்கியமான நோக்கம், அல்லாஹ் இந்த பெருநாளை நமக்கு வழங்கி இருக்கிறானே, அந்த நோக்கத்தை தன்னுடைய அருள்மறை வேதம் குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த பெருநாட்கள் ஏன் கொடுக்கப்பட்டது? வலிதுக்மிலுல் இத்தத, ரமலான் என்ற அந்த நாட்களை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் என்ற ஹிதாயத்தை, நேர்வழியை உங்களுக்கு கொடுத்தானோ அதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அவனுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள் நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் ஒரு நேர்வழியை நமக்கு கொடுத்தானே, அதற்காக அவனுடைய தக்பீரை நாம் முழங்க வேண்டும். எப்படி முழங்கணும்? மைக்க வச்சுக்கிட்டு கத்தணுமா? இல்லை. எப்படி முழங்க வேண்டும்? அல்லாஹு அக்பர் சொல்லணும். அல்லாஹ் சொன்னான். அந்த தக்பீர் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் 205வது வசனத்தை எடுத்து பாருங்கள். வذ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, உம்முடைய இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள், திக்ர் செய்யுங்கள். ஃபீ நஃப்ஸிக, உங்க உள்ளத்திலே செய்யுங்க. தவர்ருஅன், பயபக்தியோடு செய்யுங்க. பயபக்தி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. தவர்ருஆது, பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டும். வகுஃபியத்தன், மறைவா இருக்கணும். மறைவா இருக்கணும் என்பதை அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட மனிதர்கள் தப்பும் தவறுமா புரிந்து கொள்வார்கள். அந்த மறைவு என்பதற்கு என்ன இலக்கணம் என்பதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக கூடுதலாக ஒரு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க. சட்டம் போட்டாங்க, சட்டம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அக்பர் சொல்றோமா, விக்ர் செய்கிறோமா, அதற்குள்ள சட்டம் இருக்கக்கூடாது. இரவிலே பகலிலே அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். மனசுல நினைவு கூறுங்க, உள்ளச்சத்தோடு நினைவு கூறுங்க.
மறைவா நினைவு கூறுங்க, சத்தம் இல்லாமல் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் திக்ருடைய அந்த ஒரு தக்பீருடைய அந்த முழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறான். 7வது அத்தியாயத்தினுடைய 205வது வசனத்தை எடுத்து பார்க்கலாம். அதே விதமா நம்முடைய துஆக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதே 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப் 55வது வசனம், உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க, இறைவனிடத்தில் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அவனை அழையுங்கள். எப்படி அழையுங்க? தவர்ருஅன் வகுஃபியத்தன், இறை அச்சத்தோடு பயபக்தியோடு, வகுஃபியத்தன் மறைவா செய்யுங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், இந்த வரம்புகளை மீறி விடக்கூடியவர்களை அவன் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான். அவர்களுடைய துஆக்கள், அவர்களுடைய விக்ருகள் வீணுதான் என்பதை அல்லாஹ் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றான். ஆக இந்த பெருநாள் நமக்கு வழங்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அந்த பெருமை ஏன் நாம் படுத்த வேண்டும், ஏன் அல்லாஹ் அக்பர் நம்முடைய மனதிலே வரம்பு மீறாமல் நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஹிதாயத் எப்படிப்பட்டது? அவன் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஹிதாயத். இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நேர்வழி என்பது அவன் கொடுக்கக்கூடியதுதான். அந்த நேர்வழி எந்த மனிதர்களுடைய கரத்திலே இல்லை, நபிமார்களுடைய கரத்திலே இல்லை, நல்லடியார்களுடைய கரத்திலே இல்லை. இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அந்த ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு கொடுப்பான். யஹ்தி பிஹி மன் யஷாஉ மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களிலே அவன் யாரை நாடுகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா, தன்னுடைய அருளோடு அன்போடு யாரை அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்துகிறானோ அவர்களை அரவணைத்துக் கொள்வான். அப்படிப்பட்ட அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த காரணத்தினால்தான் கடந்த ஒரு மாதம் முழுவதும் நாம் நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த நோக்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறோம், தொழுது இருக்கிறோம், இரவு வணக்கங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். ஏன் இவைகளை எல்லாம் நாம் செய்தோம்? அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிதாயத்தின் காரணமாகத்தான். அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிதாயத்தின் காரணமாகத்தான் பொதுவாக பெருநாட்கள், திருநாட்கள், பண்டிகை நாட்கள் என்று சொன்னால் அவர்கள் வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் வேறு விதமாக கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள். அந்த கொண்டாட்டங்கள் மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய கொண்டாட்டங்களாக இருக்கும், மக்களை இம்சிக்கக்கூடிய கொண்டாட்டங்களாக இருக்கும். ஆனால் இந்த கொண்டாட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது மட்டும்தான், தொழுவது மட்டும்தான். அதற்கு அடுத்து இப்படி உரை நிகழ்த்தி அதன் வாயிலாக நல்ல விஷயங்களை கேட்பது மட்டும்தான். நீங்க நல்லா இருக்கணுமா? இன்றைய தினத்தில் மகிழ்ச்சியாக உங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய இலக்கணமா உணவை நீங்க சொல்றீங்களா? உடையை நீங்கள் சொல்கிறீர்களா? நல்ல உணவை உண்டு கொள்ளுங்கள், நல்ல உடையை உடுத்திக் கொள்ளுங்கள், அலங்காரத்தோடு இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக அவன் புறத்தில் இருந்து இந்த ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு மகிழ்ச்சியோடு எல்லா விதமான அமைதியோடு இந்த பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த ஹிதாயத் அல்லாஹ் நபிமார்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு, நபிமார்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை பற்றி 17வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள்ல சொல்றான், ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக அவர் இருந்தார். 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தார். அப்படி 950 வருடங்கள் எல்லாம் அவர் பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக இருந்தார். இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், நம்முடைய அடியார்களிலே மிகவும் மூமினான ஒரு அடியாராக இருந்தார். அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் இந்த இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் கையேந்து பிரார்த்தனை செய்றாங்க. ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூமுன் ஃபன்தஸிர், அல்லாஹ் இவர்கள்ட்ட 950 வருஷம் ஆரம்பிச்ச அல்லாஹ் இவர்களை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லையே அல்லாஹ், உன்னுடைய தண்டனையை இவர்கள் மீது உறுதிப்படுத்துவாயாக. அல்லாஹ் தண்டனையை உறுதிப்படுத்துகிறான். வானிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது, பூமியிலிருந்து தண்ணீர் கொப்பளிக்கிறது. அப்படியே நகரம் முழுவதும், நாடு முழுவதும், உலகம் முழுவதும் தண்ணீர் மிதக்கிறது. அப்படியாக அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான். அப்படியாக தண்டனையை கொடுத்தானே, அந்த தண்டனையில் இருந்து நூஹை காப்பாற்றினானே, நூஹோடு ஈமான் கொண்ட சில சொற்பமான எண்ணிக்கையில இருந்த மூமின்களை காப்பாற்றினானே, அவனுடைய மகனை காப்பாற்றினானா? அல்லாஹ் நூஹுக்கு கொடுத்த ஹிதாயத்தை அவனுடைய மகனுக்கு கொடுக்கலையே. யா புனையர்க்கம் ஆனா வலாத்தக்கும் ஆல் காஃபிரீன், என்னுடைய அருமை பிள்ளையே
வா நம்மோட இந்த கப்பல்ல சேர்ந்துக்க, கப்பல்ல ஏறிக்க, வலாத்தக்கும் ஆல் காஃபிரின் காஃபிரா ஆயிராதே, இதை நிராகரிப்பாளனா ஆயிராதே சொல்லும் போது அவனுடைய அந்த பதிவேட்டிலே, அவனுடைய அந்த நசீபிலே, அவனுடைய பங்கிலே ஹிதாயத் இல்லாத காரணத்தினால், எந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அந்த ஹிதாயத்தை நூஹுடைய மகனுக்கு வழங்காத காரணத்தினால் சாரி இலாஜபனி அசிமுனி மினல்மா, நாம் மலை மேலே இருக்கிறானே, மலை என்னை காப்பாற்றுமே என்றெல்லாம் அவன் வாதங்களை எடுத்து வைத்தான். பக்கான மினல் முகரகீன், கடைசியா காஃபிரா இருந்து மூழ்கடிக்கப்பட்டவர்கள் ஒருவனாக மாறிவிட்டான். அல்லாஹ் எந்த ஹிதாயத்தை நமக்கு கொடுத்தானோ அந்த ஹிதாயத்தை நூஹுடைய மகனுக்கு கொடுக்கவில்லை, நூஹுடைய மனைவிக்கு கொடுக்கவில்லை. நூஹுடைய மனைவிக்கு கொடுக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வால் ரொம்ப உயர்வாக வைத்து போற்றப்படக்கூடியவர்கள், உயர்வாக வைத்து பேசப்படக்கூடியவர்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகும் மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்காது அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்திலே தூய்மையை கடைபிடித்தவர்களாக இப்ராஹிம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார்கள். இந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க. நபிகள் நாயகத்தை அழைச்சு சொல்றான், அனித்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மில்லத்தை, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை முகமதே நீர் கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு உயர்வு. வத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக ஏற்றுக்கொண்டார். எந்த அடிமையையும் அல்லாஹ் நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ராஹிமுக்கு அந்த ஒரு நிலையை அல்லாஹ் கொடுத்தான், அந்த அந்தஸ்தை கொடுத்தான். அப்படியான அந்தஸ்தை பெற்றார்களே, ஹிதாயத்தை பெற்றார்களே, நேர்வழியை பிறருக்கு போதித்தார்களே, அவர்களுக்கு கிடைச்ச ஹிதாயத்தை அவங்களுடைய தகப்பனருக்கு கிடைத்ததா? தகப்பனருக்கு அல்லாஹ் கொடுத்தானா? ஆசருக்கு அல்லாஹ் கொடுத்தானா? வயது கால இப்ராஹிம் லி அபீஹி ஆசர் அத்தத்தகிலு அஸ்னாமன் ஆலிஹா இன்னி அராக வ கௌமக ஃபீ வலாலின் முபீன், என்னுடைய அருமை தந்தையே, உங்களை தெளிவான வழிகேட்டிலே நான் பார்க்கிறேனே, தெளிவான வழிகேட்டிலே தெளிவான நேர்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய இப்ராஹிமுடைய தகப்பனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான வழிகேட்டை கொடுத்தான், நமக்கு தெளிவான நேர்வழியை கொடுத்திருக்கிறான். அதற்காக அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு அக்பர். அந்த பெருமைப்படுத்துவது மைக்க வச்சு கத்துறது அல்ல, அந்த பெருமைப்படுத்துவது என்பது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். அல்லாஹு அக்பர், அதான் உள்ளச்சத்தோடு வரும், சிந்திக்கணும். அதே விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் எந்த அளவிற்கு போற்றப்பட்டவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முஹம்மதே அல்லாஹ்வுடைய அருளாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை. அல்லாஹ்வுடைய அருளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அவரை பின்பற்றக்கூடிய அனைவரும் அல்லாஹ்வுடைய அருளை அடைவார்கள். அவர்களுடைய வழிமுறை இறை அருளை சொல்லக்கூடிய வழிமுறை, தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய வழிமுறை அல்ல, ஆயுதத்தை தூக்கி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிமுறை அல்ல, மற்றவனை கொன்று நீ வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிமுறை அல்ல. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ, யார் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்து விட்டானோ அந்த கொலை களங்களை நம்முடைய முஸ்லிம் சகோதரர் கையில இருக்கிறார்களே, நிரந்தர நரகத்திற்குரிய காரியம். யார் ஒரு உயிரை கொலை செய்து விட்டானோ உலகத்திலே உள்ள அத்தனை மாண்பர்களையும் தீர்த்து கட்டிய மிகப்பெரிய பாவி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்கின்றான். அப்படியான கர்ண கொடூரமான வழிமுறைகளை சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை. போவ மார்க்கத்தை எடுத்து சொல்லு, அலைக்கல் பலா, கொண்டு போய் சொல்வது உன் கடமை. அவ அலையினர் ஹிசாப் வர்றானா இல்லையா அவன் பார்த்துக் கொள்வான். ரப் ரஹ்மானுடைய அந்த கணக்கிலே உள்ளதை நீ கையிலே எடுக்காதே. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திற்குள்ள நிர்பந்தம் இல்லை. குல் அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும், முஹம்மதே சொல்லிவிடுங்கள், இது உம் இறைவன் புறத்தில் இருந்து உள்ள சத்தியம். ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும், விரும்பக்கூடியவர் நிராகரிக்கட்டும். இன்னா அத்தத்னா லில் வாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களை மறுமையிலே வைத்து நான் பார்த்துக் கொள்வேன். மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்திலே வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை உலகத்திலே நாம் கையிலே எடுத்த ஆயுதங்களை எடுத்து நீங்க நம்முடைய கருத்துக்கு ஒத்து வரவில்லை என்றால் நீங்க வாழ்வதற்குரிய தகுதியற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லை.
தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியது இந்த மார்க்கம் இல்லை. தீவிரவாதியாக உள்ள யாரும் முஸ்லிமா இருக்க மாட்டான். எந்த முஸ்லிமும் தீவிரவாதி இல்லை, எந்த தீவிரவாதியும் முஸ்லிமா இருக்க முடியாது. இது குர்ஆனுடைய ஆணித்தரமான பதில். அப்படியான இறை அருளை நிச்சயிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் புறத்தில் அனுப்பப்பட்டார்கள். இறை அருளுக்குரிய அந்த விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களில் இருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது கொள்ளை அன்பு உள்ளவராக இருக்கிறார். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது கருணை உள்ளவராக அன்பாளராக இருக்கிறார். இப்படியெல்லாம் எந்த தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்நிலையிலே வைத்து எடுத்துச் சொல்கிறானோ, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம், முஹம்மதே தூதர்களிலே உள்ள ஒரு தூதராக நீங்கள் இருக்கிறீர், நேர் வழியை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறீர். இன்னக அலல் ஹக்கில் முபீன், நீங்கள் தெளிவான சத்தியத்திலே இருக்கிறீர். வ இன்னக லததுஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் தெளிவான நேர் வழியை நோக்கி அழைக்கக்கூடிய தூதராக இருக்கிறீர் என்றெல்லாம் அல்லாஹ் எந்த தூதரை எடுத்துச் சொல்கிறானோ, எந்த தூதருடைய பிரச்சாரங்களை கொண்டு பிலால் வந்தார்களோ, சுஹைப் வந்தார்களோ, அம்மார் வந்தார்களோ, யாசிர் வந்தார்களோ, அவங்களுக்கெல்லாம் கொடுத்த ஹிதாயத்தை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோருக்கு கொடுக்கவில்லை. ஒரு சஹாபி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனார் மரணித்து விட்டார், அவர் எங்கே இருப்பார்? ஃபின்னார், நரகத்திலே என்று சொல்கிறார்கள். அழுகையோடு திரும்பி போன அந்த தோழரை அழைக்கிறார்கள், வாங்க. அழைத்து சொல்றாங்க, இன்ன அபி வஅபாக ஃபின்னார், உன் தகப்பன் மட்டுமல்ல என் தகப்பனும் நரகத்திலே தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய தகப்பனார் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயார் ஆமினா, அவர்களெல்லாம் வழிகேட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய தாத்தா பாட்டார், எந்த பாட்டனாருடைய அந்த வம்சத்திலே இருப்பதை பெருமை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, ஹுனைன் போர்க்களம் நடக்கிறது. ஆரம்பத்திலே சஹாபாக்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல், அந்த ஹவாஸின் குலத்தை சேர்ந்தவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கினார்கள். அதை கண்டு விரண்டு ஓடுகிறார்கள். தன்னைத்தானே சுதாரிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? அனன் நபியுல் லா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் தூதர், இதிலே எந்த பொய்யும் கிடையாது, எந்த புரட்டும் கிடையாது, நான் அப்துல் முத்தலிபுடைய வம்சம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த வம்சத்தை சேர்ந்தவன் என்று நான் சொன்னார்களோ அந்த வம்சத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அப்துல் முத்தலிப், அவருக்கு கொடுக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே, அதற்காக அவனை பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர் நம்முடைய உள்ளத்திலே இருத்தி நாம் சொல்ல வேண்டும். இதற்காகத்தான் இந்த பெருநாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. அப்படியான அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்தானே. அவனுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் பக்கத்துல மரண தருவாய், பக்கத்துல உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் வஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், என்னுடைய பெரிய தகப்பனாரே ஒரே ஒரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் செய்தேனும் ஹுஜ்ஜத் செய்தேனும் உங்களுக்கு வெற்றியை நான் பெற்றுக் கொடுப்பேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவ்வளவு ஆசை வச்சாங்களே, அவர்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிபுக்கு கொடுக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறான். அதற்காக அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த பெருநாளை நமக்கு வழங்கி இருக்கிறான். அதற்கு அடுத்து அந்த ஹிதாயத்தை கொடுத்தானா அது எந்த ஹிதாயத்? உலக மாந்தர்கள் இந்த ஹிதாயத்தை புரிந்து கொள்வார்கள் என்றால் எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது. அந்த ஹிதாயத் எது? யார் சொல்லக்கூடியது? இயக்கங்கள் சொல்லக்கூடியதா? கழகங்கள் சொல்லக்கூடியதா? கட்சிகள் சொல்லக்கூடியதா? தனித்தனி சித்தாந்தங்களை வகுத்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு அந்த வழி, எங்களுக்கு இந்த வழி, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கும் உங்க மார்க்கம், நமக்கு நம்ம மார்க்கம், லனா ஆமாலுனா வலக்கும் ஆமாலுக்கும், உங்க அமல் உங்களுக்கு, நம்ம அமல் நமக்குங்கிறாங்கள. எது ஹிதாயத்? அல்லாஹ் அதே வசனத்துல எடுத்து சொல்றோம். உங்களுக்கு எதுக்காக பெருநாளை கொடுத்தோம்? இந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்யணும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றானே, அதனுடைய ஆரம்ப பகுதியிலேயே அல்லாஹ் சொல்றான் ஹிதாயத் எது? ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாசம், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்,
அந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்கள் அனைவருக்கும் அதான் ஹிதாயத். மக்கள் அனைவரும் அதை தான் கடைபிடிக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையிலே தவிர நீங்க மௌத்தா போகாதீங்க. இஸ்லாத்தை நீங்க எப்படி கடைபிடிக்கணும்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், நீங்கள் அனைவரும் சேர்ந்து, மனித குலத்தை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதோ இந்த வேதத்திலே தீர்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, இந்த விஷயத்துல பிரிஞ்சிடாதீங்க. வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நியாமத் எது? வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மா, எதை வேதமா அல்லாஹ் இறக்கி கொடுத்திருக்கிறானோ அதாங்க நியாமத்து. எதை அந்த வேதத்திற்குரிய விளக்கமாக அமைத்து தூதர்களுடைய போதனைகளாக ஹதீஸ்கள் என்று நாம சொல்கிறோமோ அதான் அல்லாஹ்வுடைய நியாமத். இந்த நியாமத்தை கடைப்பிடி. இதை தவிர வேறு எதுவும் நேர்வழி இல்லை. குர்ஆன் தான் நேர்வழி. குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விளக்கங்கள், சொல், செயல், அங்கீகாரம், கவுல், ஃபிஅல், தக்ரீர் என்று அரபியில சொல்வார்களே, இது நேர்வழி. இந்த நேர்வழியை நீ கடைபிடி. அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய இறுதி ஹஜ்ஜில தான் சொல்றாங்க, தரத்துக்கும் தரத்து ஃபீக்கும் மா லன் தவில்லு இனி அத்தஸம்தும் பிஹி, நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்குரிய ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன். அது எது? அதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்க வழி தவறவே மாட்டீங்க. அதுதான் குர்ஆன். அல்லாஹ்வுடைய வேதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முறியடிக்க முடியாத வேதமாக இருக்கிறது. யாரும் அதனுடைய ஒரே ஒரு வசனத்தை, ஒரு ஆக்கத்தை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட அந்த வேதம் தான் நேர்வழி. அந்த வேதம் எந்த வழியை காட்டுகிறதோ அதுதான் நேர்வழி. அந்த வேதம் காட்டக்கூடிய வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஜீவித்திருக்கும் போதே முடிஞ்சு போச்சு. அது யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வேற யாருடைய விளக்கத்தை உள்ள சேர்த்தாதான் உங்களுக்கு விளங்கும் என்பது இல்லை. வகுல்ல ஷைஇன் ஃபஸ்ஸல்னாஹு தஃப்ஸீலா, ஒவ்வொன்றையும் விலாவாரியா விளக்கி உங்களுக்கு சொல்லிவிட்டோம். ரப் ரஹ்மான் சொல்லக்கூடியது, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் உங்களுக்கு நேர்வழியை காட்டுகிறது. எந்த நேர்வழி? மிகச் சீரான வழியை காட்டுகிறது. அந்த வழியிலே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் வேற எந்த வழியும் உங்களுக்கு தேவையில்லை. நபி தோழர்களுடைய வழி வேணும், பெரியவர்களுடைய வழி வேணும், மகான்களுடைய வழி வேணும், இமாம்களுடைய வழி வேணும், எந்த வழியும் உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று தன்னுடைய வேதத்தை பற்றி அல்லாஹ் எடுத்து சொல்கின்றான். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத்தை குர்ஆனை நமக்கு கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் இந்த பெருநாளிலே அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றான். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கையடக்கமா சொல்லலாம், ஒன் லைன்ல எடுத்து சொல்லலாம். குர்ஆன் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அவனுடைய இலக்கணம், அவனுடைய அதிகாரம், அவனுடைய தன்மைகள், அவனுடைய படைப்புகள், அவனுடைய வலிமை, அவனுடைய வல்லமை, அவனுடைய குதிரத் வேறு யாருக்கும் எதற்கும் சொந்தமானது இல்லை. ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் தனித்தவன், எந்த தேவையும் இல்லாதவன், யாரையும் பெறாதவன், யாராலும் பெறப்படாதவன். அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவன் இல்லையா? வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். முஹம்மதே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்க சொல்லுங்க, நான் சமீபத்திலே இருக்கிறேன், அவர்கள் என்னையே நம்பட்டும், என்னிடத்திலேயே கேட்கட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அதுதான் நேர்வழி. அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதுதான் நேர்வழி. அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு இந்த குர்ஆன் முதல் நிலையில வைத்து நம்மை போதிக்கிறது. அதற்கு அடுத்து தூதுத்துவம். நீங்கள் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்மாதிரிகளாக மனிதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அப்படியான அந்த தேர்வை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள். வாத்தியௌனி, எனக்கு கட்டுப்படுங்க. எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அந்த வரிசையிலே கடைசி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களும் வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர்களையே அழகிய ரோல் மாடலாக, ஐடலாக கொள்ள வேண்டும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கதீரா. யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பின் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுகிறார்களோ, மறுமையை நம்பி இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்களை மாத்திரம் நாம் அழகிய முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வணக்கங்கள், வழிபாடுகள், நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் சகலத்தையும் மார்க்க ரீதியாக கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை அவருடைய வழிமுறைப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது போதனை. மூணாவது என்ன சொல்கிறது? ஆகிரத்தை, மறுமையை போதிக்கிறது. அந்த மறுமை, எந்த மறுமை என்பது யாராலும் மறுக்கப்படாததாக இருக்கிறதோ, கண்டிப்பா வரக்கூடியதாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு மறுமை இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வைத்துதான் மறுமையிலே இன்பமா துன்பமா, சொர்க்கமா நரகமா தீர்மானிக்கப்படும் மனிதர்கள் விஷயத்திலே. ஆக அந்த மறுமையை நீங்கள் நம்புங்கள் சொல்கிறது. அதற்கு அடுத்து இந்த வழிமுறையை நோக்கி மக்களை அழையுங்க. உங்க வரைக்குமே வச்சுக்காதீங்க, பிற மக்களையும் அழையுங்கள். பிற மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயத்தன், என்னிடத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தியும் உங்களுக்கு வரும் என்றால் அதை நீங்க பிற மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அதான் பல்லிகு ஷாஹிதுல் காயிபா, வந்தவர் வராதவர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்கள். ஆக இந்த மார்க்கத்தை அறியாத தெரியாத மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குமாறு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே தவிர ஆயுதத்தை தூக்குமாறு அல்லாஹ் சொல்லவில்லை என்பதை நாம் குர்ஆன் தரக்கூடிய முக்கியமான இந்த போதனைகளை கைக்கொள்ளக்கூடியவர்களாக, இன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக, போற்றக்கூடியவர்களாக, பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த பெருநாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வலஅல்லகும் தஷ்குரூன், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. நன்றி செலுத்துவது என்றால் என்ன? அவனை நம்ப வேண்டிய விதத்திலே நம்ப வேண்டும், அவனை வணங்க வேண்டிய விதத்திலே வணங்க வேண்டும், மறுமைக்காகவே நம்முடைய எல்லா ஆக்கங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன், இதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய சுக்ர் என்பதை கருத்திலே கொண்டு இந்த கொள்கையிலே நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட சோதனை, எப்படிப்பட்ட சிரமம், நம்முடைய உயிர்தான் விலை என்றாலும் இந்த கொள்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. இழக்காமல் அப்படியாக உறுதியோடு உள்ளது உள்ளபடி பெரியதிலிருந்து சிறியது வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். இதுதான் பெருநாள் தரக்கூடிய மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அப்படியான அந்த பாடத்தை கைக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று இந்த பெருநாளுடைய அந்த உரையினுடைய முடிவுக்கு முந்தி சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாளுடைய சமயத்திலே அதிகமா தர்மம் செய்யுமாறு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் தன்னை பெருமைப்படுத்துமாறு சொல்லி இருக்கிறான். மனசிலே வைத்து அல்லாஹ்வை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். ஒன்று. அதற்கு அடுத்து தர்மம் செய்யுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. தர்மத்தை இதோ நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம், திடலுக்கு வந்திருக்கிறோம், நம்மால என்றதை நாம் தர்மம் செய்ய வேண்டும் இல்லையா? பொருளாதாரத்தை கொண்டு வரவில்லையா? வீட்டுக்கு போயிட்டு தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதற்கு அடுத்து இந்த பெருநாளுக்கு என்று தனி சலாம் எல்லாம் கிடையாது. பெருநாள் சலாமும் வாங்க, பெருநாளுக்கு தனி சலாம் கிடையாது. அன்றாட எப்படி ஒரு மூமின் இன்னொரு மூமினை சந்திக்கும் போது சலாம் சொல்லுவாங்க, அதே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு கிடையாது, ஞாபகத்தில் வைங்க. அதற்கு அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாளை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதற்கென்று தனி முசாஃபஹா கிடையாது, தனி முஆனகா கிடையாது. மார்க்கத்தில் முஆனகாங்கிறது கிடையவே கிடையாது. அது ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பெருநாள் வந்துவிட்டது என்றால் ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக். அந்த ஈத் முபாரக் எங்கேயும் அவர கிடையாது. ஈத் முபாரக் என்று நாம சொல்றோம், கிட்டத்தட்ட சலாம் மாதிரி சொல்றாங்க. சலாம் மாதிரி சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் கத்துக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போன பிறகு எத்தனை பெருநாளை அடைந்திருப்பார்கள். ஒரு பெருநாளையும் அவங்க சொன்னதாக எந்த ஆதாரமும் இல்லை. ஈத் முபாரக் ஆதாரம் இல்லை, ஈதுன் சயீத் என்பதற்கு ஆதாரம் இல்லை, தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் ஆதாரம் இல்லை, குல்லு ஆமின் அன்தும் பிஹைரின் என்று சொல்வதற்கு எந்த வார்த்தைக்கும் ஆதாரம் இல்லை. சகஜமாக மற்ற நாட்களை போன்றுதான் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் நல்ல உணவை உண்ணலாம், பருகலாம், அலங்காரத்தோடு இருக்கலாம், விடுக்கோடு நம்முடைய அந்த நிலைகளை சந்தோஷமா நாம் அமைத்துக் கொள்ளலாமே தவிர இப்படிப்பட்ட வீணான காரியங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அதற்கு அடுத்து ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்தோம், மாதம் முழுவதும் நோன்பு வச்சோம். நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் சாம ரமலான், யார் ரமலானுடைய நோன்பை நோற்று சும்ம அத்பஅஹு
சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோக்கிறார்களோ கான கஸியாமி தஹர், வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நன்மைக்கு அல்லாஹ், ஒரு நல்ல காரியத்திற்கு அல்லாஹ் இடத்துல 10 நன்மை. அந்த மாதிரி நாம மாசம் முழுவதும் நோன்பு வச்சோமா 10 மாதத்தினுடைய அந்த கணக்கு வந்துருச்சு. மீதி வருஷத்துக்கு 12 மாசம், 10 முடிஞ்சது, இன்னும் 2 மாசம் இருக்குது இல்லையா, அதற்கு 6 நோன்பு வைங்க. 6 நோன்பு என்பது இன்னும் 2 மாதம் எது மீதம் இருக்கிறதோ அதற்குரிய நன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வருடம் முழுவதும் நன்மை, அந்த நோன்பு வைத்த அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த போதனையின் மீதும் செவி சாய்த்தவர்களாக அந்த 6 நோன்புகளையும் நமக்கு வசதிப்படக்கூடிய அந்த நாட்கள்ல இடைவெளி விட்டோ சேர்த்தோ எப்படியும் நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆக ஷவ்வாலுக்குள்ள அந்த நோன்புகளை நோற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாளை நமக்கு எதற்காக கொடுத்தானோ அதற்காகவே பயன்படுத்தக்கூடியவர்களாக, அவனை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக, அவனுடைய அந்த நேர் வழியிலே இறுதி மூச்சு வரைக்கும் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.